அதை தூர்வாருவதற்கு அந்த திட்டங்களுக்கு கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் 40 லட்சம் அவருடைய எம்பி ஃபண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க தூர்வாருவதற்கென்றே. அதெல்லாம் பண்ணாதான் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா அது வெறும் சுற்றுலா தலம் தான். மேட்டூர் டேம் வந்து பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அது தண்ணி நல்ல தண்ணி வேணும். அதனால நீங்க உங்களுடைய குறைகள் எனக்கு நன்றாக புரிகிறது. நம்ம வாழறதே நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம படுற தண்ணி கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது. வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். இத்தனையும் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு பாசத்தோடு உங்கள் வீட்டு மகளாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு எனக்கு வந்து வாய்ப்பளியுங்கள். எல்லா நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கக்கூடிய சின்னம் மாம்பழம் தான். 108 ஆம்புலன்ஸை வழங்கிய சின்னம் மாம்பழம். எல்லா ஊருக்கும் இன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டதுனால தான் இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் வருது. ஏதோ ஒரு மலை பகுதியில் கூட யாராவது ஃபோன் பண்ணால் 5 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வருது. இதற்கு காரணம் மாம்பழ சின்னம் தான். ஏன்னா மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்ததினால் இந்தியா முழுக்க அந்த ஆம்புலன்ஸ் வருகிறது. அதை போல நிறைய வளர்ச்சி திட்டங்கள் தருமபுரியா இருக்கட்டும், இந்த பகுதியா இருக்கட்டும், சேலம், மேட்டூர் எதுவாக இருக்கட்டாலும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லாம் மறக்காமல் ஏப்ரல் 19 அன்று தேர்தல் நாள் அன்று காலையிலே போங்க. அங்க அந்த வாக்கு மிஷின் இருக்கும். அதுல 6வது வரிசை எண், அதாவது 1 2 3 4 5க்கு அப்புறம் 6வதுல சௌமியா அன்புமணி அப்படின்னு போட்டு என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும். அதுல வந்து உங்க வாக்குகளை பதிவு செய்யுமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.